கிறிஸ்துவில் பிரியமான உங்கள் அனைவருக்கு நன்றி வாழ்த்துக்கள். உங்களை காண்பது ரொம்ப சந்தோஷம். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எனக்காக நீங்கள் ஜெபிங்கள். நான் ஆந்திரா, சத்தீஸ்கர், தெலுங்கானா, ஒரிசாவிலே மிஷனரியாக ஊழியம் செய்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். எனக்காக ஜெபிங்கள். இந்த ஊழியத்தை தாங்குங்கள். ஸ்தோத்திரம். சங்கீதங்களின் புஸ்தகம் 119, 165 சொல்லப்பட்டிருக்குது, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய வேதத்தை நீங்கள் நேசியுங்கள். அவருடைய வேதத்தின் பிரகாரம் நடங்கள். அதுதான் நமக்கு சட்டம் திட்டம் எல்லாமே போதிக்கிறது. கர்த்தர் இந்த வேதத்தை வாசிக்க கொண்டு ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு போதிப்பார், பலப்படுத்துவார், நடத்துவார். ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தையின் பிரகாரம் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் வேதத்துக்கு விரோதமாக நடவாதபடிக்கு உங்கள் வல்லமையினால நிரப்பும்படி நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பேருக்கும் வேதத்தை வாசிக்க, வேதத்தை நேசிக்க, அந்த அதில் உள்ள சமாதானத்தை ஆண்டவரே அதிகமாய் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். எல்லா தடைகளை மாற்றி அற்புதங்களை செய்யும். குடும்பத்தில் சாந்தி, சமாதானம், சந்தோஷம், நிம்மதி தயவு பண்ணும்படி ஜெபிக்கிறேன். எல்லா போராட்டத்தை மாற்றி போடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.